தமிழக பொறுத்தவரை ஊழல் என்ற ஒன்று காமராஜர் ஆட்சியில் இருந்து தான் ஆரம்பித்தது. சும்மா சொல்ல காமராஜர் தனக்காக சொத்து சேர்க்கவில்லை, ஆனால் தான் சார்ந்த சமூகத்தவர் கள்ளநோட்டு சிவகாசியில் அடிக்கவும் விருதுநகரில் உணவுப் பொருட்கள் கலப்படம் பதுக்கம் செய்து பிழைத்தார்கள். காமராஜர் ஆட்சி காலத்தில் யார் சொல்ற இந்த ஊழல் புகார்கள் இந்திய நாடாளுமன்றத்தை எதிரொலிக்க நேரு வேறு வழி இல்லாமல் காமராஜர் முதல்வர் பதவியிலிருந்து விலக செய்து, அதாவது 2/10/1963 பொறுப்பினை பக்தவச்சரிடம் ஒப்படைத்துவிட்டு டெல்லிக்கு காமராஜரை அழைத்துக் கொண்டார். யாரு? நேரு. அதனால்தான் பக்தவச்சரிடம் பொறுப்பு காமராஜரின் மீது போதுமான பற்று நாடார் சமூக மக்களுக்கு இல்லைன்னு நான் சொல்லுவேன். அவங்க ஜாதிய இதோட இருக்கல. என்னத்த போராட்டம் பண்ணீங்க? காமராஜர் அவ்வளவு தப்பா பேசினார்ல, நீங்க முக்தாருக்கு எதிரான போராட்டத்தை என்ன பண்ணீங்க? பத்தல. முக்தாரோட மீது போராட்டத்தை நீங்க முக்தார்கிட்ட பண்ணக்கூடாது, கனிமொழி அவர்கிட்ட பண்ணணும். காமராஜரை இவ்வளவு தவறா பேசிக்கிட்டு ஒரு நபர் இங்க சுத்திக்கிட்டு இருக்காரு, கனிமொழி அவர்களே நீங்கள் ஏன் எந்த விதமான கருத்தும் சொல்லலைன்னு சொல்லி கனிமொழி அவரிடம் போய் கேட்கணும். ரெண்டாவது, முக்தார் எங்க இருக்கிறாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க ஒரு முற்றுகை போராட்டம் பண்ணணும். அப்பதான் அது சரியான போராட்டம் நம்ம சொல்ல முடியுமே ஒழிய, நீங்க சும்மா அறிக்கை விடுறது, லெட்டர் பேட் அமைப்புகள் அறிக்கை விடுறதெல்லாம் ஒரு போராட்டம் எடுக்க முடியுமா? காமராஜர் பத்தி ரொம்ப தப்பா பேசிட்டார்ல, என்ன போராட்டம் பண்ணிட்டீங்க நீங்க நாடார்கள்? உங்களுக்கு என்ன உணர்வு இருக்கு? நான் இதை தான் கேட்க முடியும்.